குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த சில மாதங்களாக ஈரான் மீது தீவிர தாக்குதல் நடத்தி வந்தன. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மாதத்திற்கு முன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு மாதமே ஆன நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை வெடித்துள்ளது. ஹார்முஸ் கடல் வழியை ஈரான் தொடர்ந்து கட்டுப்படுத்த முயல்வதாக கூறி அமெரிக்கா மீண்டும் தன் கடற்படை முற்றுகையை அமல்படுத்தியது. இதனால் கடந்த சில நாட்களாக இந்த அமைதி ஒப்பந்தம் முற்றிலும் முறிந்து தாக்குதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு பணிய வைக்க அதன் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட பொது உள்கட்டமைப்புகளை அழிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இப்போது தெற்கு ஈரானில் உள்ள 2 முக்கிய பாலங்கள், ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரானின் ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள பந்தர் காமீர் மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய பகுதிகளை ஒட்டிய முக்கிய போக்குவரத்து பாலங்கள், ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. இதில் பாலங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் இறந்தனர் என ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க மத்திய படை தலைமையகம் வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் இராணுவ திறன்களை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க படைகள் ஈரானிய இலக்குகள் மீது நடத்திய தொடர்ச்சியான 6வது இரவு தாக்குதல் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியுள்ளது. கத்தார், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. தன் நாட்டின் உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் பதிலுக்கு வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து உள்கட்டமைப்புகளையும் தாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான இந்த மோதலால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியிலான கப்பல் போக்குவரத்து முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரும், சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது.